பேட்டரியில் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜே இல்லை. ஸோ ஆப்வியஸாக அந்த பேட்டரி தான் மாற்ற போகிறோம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பாக்ஸி டைப்பில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா காயின் டைப் பேட்டரி தான். பட் எனிவே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், சேம் வோல்டேஜ் தான். 3.7 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வாட் ஹவர் பார்த்தீங்கன்னா 0.222. ஸோ இப்போ இந்த ஹீட் எலிமெண்ட் ஷீட்டை வச்சு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறது இந்த காயின் சைஸ் பேட்டரி தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு. ஸோ இதை விட இது எம்ஏஹெச்சுமே அதிகம், 35 mAh. ஸோ நல்லாவே பவர் பேக்கப் கொடுக்கும். அது பேட்டரியை ஃபுல்லாக டீசால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் லைட்டு நல்லாவே க்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து சிம்பிள் ஸ்டெப் தான். நம்ம அடுத்தது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக சார்ஜ் ஆகுதான்றது மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சார்ஜிங் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயிட் லைட்டு க்ளோ ஆகுது. இப்போ கரெக்டாக சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போது இன்னர் பார்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதோட டாப் கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கு நம்மளோட சேனல் நேம் கீழே இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.